அரசி குமார விட்டுட்டு பாண்டியனும் கோமதியும் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசி ராஜி எல்லாருமே ஹாலில் உட்காந்துட்டு பூ கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ராஜி கிட்ட வந்து கேட்குறாங்க, ரஜி மருதாணி வச்சுக்கிறியா? இப்போ வச்சுக்கிட்டேன்னா தான் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்கள் விருப்பம் நீங்கள் வச்சு விட்டா வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சோகமாகவே உட்காந்துட்ருக்காங்க. ஏன் அரசி, ஏதாவது இருந்தால் சொல்லு, ரிலாக்ஸாக இரு, உடனே உனக்கு ஒத்து போய் கல்யாணம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, உனக்கு பிடிச்சா மட்டும்தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை கொஞ்சம் தேத்தி விடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராஜியும் தலையாட்டிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் நம்மளோட மயில் வராங்க. மயில் வந்துட்டு, என்ன மீனா பூக்கட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வராங்க. ஆமாக்கா, நீங்கள் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா, அதனால் நாங்களே உட்காந்துட்டோன்னு சொல்லிட்டு மீனாவும் எல்லாம் பூ கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியா? இல்லை மீனா, எனக்கு உடம்புலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது, இடுப்பு வலி பெண்ட் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன் அக்கா, ரொம்ப வேலை வாங்குறாங்களா? நீங்கள் வேலை பார்க்குற இடம் ரொம்ப மோசம்தான் போல், ஏன் இந்தளவுக்கு வேலை பார்க்குறாங்க? நாளைக்கு லீவ் சொல்லிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லிட்டேன் மீனா, அதுக்கே நான் காலில் விழுவாத குறையா வந்து நான் லீவ் கேட்டேன், அதுக்கே அந்த மேனேஜர் இருக்கார் அந்த போடு போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வேணால் வேறு இடத்துல வேலை கேட்டு பார்க்கட்டுமாக்கா, உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக சொல்லுவாங்க நல்ல வேலையா அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. ஆ ஆ இல்லை இல்லை மீனா, இல்லை, இந்த வேலையே நல்ல வேலையாக தான் இருக்குது, இதே எனக்கு ஓகே தான், சந்தோஷமாக தான் செய்கிறேன். அரசி, ஏதாவது காஃபி ஏதாவது போட்டுவிட்டா குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி மயில கேட்குறாங்க. இல்லை அக்கா, நீங்கள் ஏன் அவகிட்ட அதை கேட்குறீங்க, அதுக்கும் உங்கள் விருப்பம் அண்ணி அப்படின்னு சொல்லுவா, நீ ஏன் அதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் போட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, ராஜி வந்து சொல்கிறா, இல்லை இல்லை அக்கா, நீங்கள் வந்து இங்கே இருங்க, ஏற்கனவே டயர்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க, காஃபி போட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி மீனா, அந்த பூ கொடு, நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்குள்ளே விடிஞ்சிருது. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரெடி ஆகிறாங்க. அரசியும் பார்த்திங்கன்னா மீனாவும் ராஜியும் சேர்ந்து ரெடி பண்ணுறாங்க. கோமதியும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, சரி நீ அரசி ரெடி ஆகிட்டாலான்னு போய் பாரு, ரெடி பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு கோமதியும் போயிட்டு பார்க்குறாங்க. எங்கம்மா அந்த பெரிய ஆரம் போடலையா அரசிக்கு, அதை போடுமா, அவளுக்கு ஆசாசையே எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அரசி வந்து அப்படி ஒரு மாதிரி அம்மாவை பார்க்குறாங்க. என்னடி இப்படி இருக்க, இப்படிலாம் இருந்தால் மாப்பிள்ளை வீடு என்னடின்னு நினைப்பாங்க, மூஞ்சி கொஞ்சம் சிரித்த மாதிரி தான் வையேன், அங்கே வந்து எந்த ஒரு குழப்பத்தையும் பண்ணிடாதடி, உங்கள் அப்பா போய் சேர்ந்துருவாரு, அவ்வளோதான் சொல்லுவேன்றாரு. அத்தை, ஏன் அத்தை அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு மீனா, ராஜி, நம்ம மயில் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அரசி எதுவும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அரசி வந்து சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன், நீயும் அப்பாவும் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. செஞ்சால் சரி, உன் வாழ்க்கைக்காக நீயும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோமதி வந்து போயிடுறாங்க. மயில, கொஞ்சம் எனக்கு சமையலில் வந்து உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கையோட மயிலையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கோமதியும் வந்து சமையல் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ வந்து சுகன்யா வந்து கேட்குறாங்க, நான் ஏதாவது சமையலில் ஹெல்ப் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போயாவது கேட்கணுன்னு தோணுச்சே, வா வந்து இதை வந்து கிண்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு வந்து சுகன்யா முறைச்சிக்கிட்டே அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. சரி மயில், அங்கே போய் தோட்டத்தில் 2 கருவேப்பிலை கொத்தை உருவிட்டு வா அப்படின்றாங்க. அந்த பக்கம் மயில் போய் பார்க்கும்போது வீட்டில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் அந்த இடத்துல வந்து சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. ஏன் எல்லோரும் இப்படி உட்காந்துட்ருக்கீங்க, உள்ளே போய் பாருங்கள், உட்காந்துட்ருங்க, எல்லாம் வேலையெல்லாம் எடுத்து கட்டிட்டு செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, அப்பா செய்கிறது சரிதான், இருந்தாலும் அரசிக்கு இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுன்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே வந்து ஹாலில் உக்காந்துட்டாங்க. மாப்பிள்ளை வீடும் எல்லாம் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது கோமதி, இது வந்து பாண்டியன், இது பாண்டியனோட மருமகங்க, இது மகன்ங்க. எல்லாருக்குமே ஹாய் வந்து மாப்பிள்ளை சொல்லிட்டு இருக்காரு. ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. பாண்டியன் வந்து சொல்கிறாங்க, ஏய் கோமதி போய் அரசியை வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, டேய் உங்கள் மாமாட்டி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்பா, அங்கே பாரு அரசி வரான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க. மாப்பிள்ளையும் வந்து நிமிர்ந்து பார்க்குறாரு. கதவை திறந்து அரசி வராங்க.